வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது அருண் ஸ்டோரி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கரிகாலன். இந்த கதையை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு இதனுடைய முன்பதிவு அதாவது இதனுடைய முன்னாடி பதிவு இந்த கதையை நான் டிராப் பண்ணிட்டேன். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழமா சிந்திக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கதை யாரை பத்தினது அப்படிங்கிறது. அதை யாரோ ரிப்போர்ட் பண்ணி விட்டாங்க யூடியூப்ல. அவன் என்ன சொல்லிட்டானா, இந்த மாதிரி உங்க சேனல் பாலிசி வயலேஷனுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு நீங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு 90 நாள் கெடு கொடுத்தாங்க. சரி, அந்த 90 நாள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சண்டே டிஸ்டர்பர்ஸ் சேனலுக்கும் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ இந்த சேவை சண்டை எல்லாம், ஐயோ இந்த வார்த்தை வேற நான் இப்போ சொல்லிட்டேன், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வீடியோலாம் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள், அவங்களுடைய விளையாட்டுகள், இதெல்லாம் நம்ம பற்றி பேசியிருப்போம் பார்த்தீங்களா? இந்த சேனலுக்கெல்லாம் அவங்க ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் இவங்க பேசுறாங்க, வேற ஒரு விஷயமா இவங்க கன்வே பண்றாங்கன்னு சொல்லி சண்டே டிஸ்டர்பர்ஸோட மானிட்டைசேஷனை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. இப்போ 90 நாள் நீ மறுபடியும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த பக்கம் ஒரு கதை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சேனலும் இது சின்ன சேனல் தான், இன்னும் நம்ம 2000 கூட சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வரல, சரிங்களா? ஸோ இந்த சேனலும் போயிருச்சுன்னா என்னடா பண்றது? அப்புறம் மக்களோட நம்ம எப்படிதான் கம்யூனிகேட் பண்றது? 2 சேனலுமே போயிருச்சு. ஏன்னா வரிசை வீரனா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. இப்போ இந்த சேனலும் போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால தான் நான் சரி ஓகே, அந்த கதை ஒன்றும் நம்ம பண்ணாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு சாதனா அப்படிங்கிறவங்க கும்பகோணத்தை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அந்த பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு பாடல் வரிகள் அனுப்புனாங்க. அதாவது கவிதை மாதிரி எழுதினாங்க. இந்த கவிதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த கவிதை எதை பத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கரிகாலன், இந்த கதையை ஒட்டிய கவிதை. நம்மளுடைய கதையோடைய கவிதையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த கதையுடைய உண்மை சம்பவம் இல்லாத ஒரு கதை, சரிங்களா? இப்படிதான் சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? உண்மை சம்பவம் இல்லை, இது கற்பனை, நம்மளுடைய கதை. ஸோ அந்த பாடல் வரிகளை கேட்டோன்னே எனக்கு ஏன் நம்ம விடணும்? அப்படி என்ன பண்ணிடுவாங்க? மேக்ஸிமம் என்ன பணம் வர்றதை கட் பண்ணுவீங்க, இல்ல சேனல்ல க்ளோஸ் பண்ணுவீங்க. இந்த 2 விஷயம் தானே. இதை தவிர்த்து வேற என்ன அவங்களால பண்ணிட முடியும்? இந்த கதை மீண்டும் தொடரும். அதனாலதான் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த கதை வருது. எனக்கு சாதனுடைய பாடல் வரிகள் படிச்ச உடனேயே எனக்குள்ள கேட்டுக்கொண்ட கேள்விக்கான விடைதான் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயம் முடியும் பொழுது பாடலும் வரும். நீங்க கேளுங்க. பாடல் வரிகள் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னா அந்த சகோதரிக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ கதைக்குள்ள போகலாம். கரிகாலன் அத்தியாயம் 4. இவ்வளவு நாட்கள் ஆனதுனால கதையுடைய முன் சுருக்கம். கரிகாலன் ஊருக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு போய் இனிமேல அவங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தடுக்கலான்னு முயற்சி செஞ்சிருந்தான். எந்த சமயத்துல மற்றவங்க யாரும் துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடாது, அரசாங்கமே உங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லி மேலிடத்துல இருந்து வந்தவங்க அவங்களோட அதிகாரியை உள்ள அனுப்புனாங்க. எல்லாருடைய இலக்கும் கரிகாலன் மேலேயே இருந்ததுனால எப்படியோ பொய் சொல்லி மக்களை அடிச்சு அவங்கள செய்யாத தப்புகளை ஒத்துக்க வச்சாங்க. இதனால நிறைய பேருடைய உயிரும் போச்சு. இந்த தருணத்துல தான் கரிகாலன் வெகுண்டெழுந்து மேலிடத்திலிருந்து வந்த சின்னவரை வெட்டி கொன்னான். இதனோட நம்மளோட முந்தைய அத்தியாயம் முடிந்திருந்தது. மத்தியத்திலிருந்து வந்த சின்னவர் இறந்த ஒரு காரணத்தினால மத்தியமே நடுநடுங்குச்சு. அது வரைக்கும் எதிர்க்கட்சியா நின்னு பேசினவங்க எல்லாருமே அமைதியானாங்க. மத்தியத்துல இருக்கிற பெரியவர் அதை ரொம்ப பர்சனலா அவருக்குள்ள எடுத்துக்கிட்டாரு. சரியான காலம் வரணும்னு சொல்லி அவரும் காத்திருந்தாரு. அந்த சமயத்துலதான் முன்பே ஒரு பெரும் வெள்ளம் 2 ஊரும் பிரிஞ்சிருந்த இடத்துல ஆத்துக்கு அண்டல்ல இருக்கிற ஊரை தனி தொகுதியா அறிவிச்சிடலான்னு ஒரு முடிவெடுத்தாங்க. இது அந்த ஊர் பகுதியில் இருக்கிற பெரியவருக்கும் சின்னவருக்கும் இந்த தகவல் போச்சு. இதை தொடர்ந்து மேலிடத்துல இருக்கிற பெரியவர் ஊருக்குள்ள இருக்கிற சின்னவருக்கு தொலைபேசியில போன் பண்ணாரு. சின்னவனே, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, சின்னவருக்கு இப்படி ஆனது அதெல்லாம் தான் நடந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உன்னால பண்ண முடியுமான்னு பாரு. சொல்லுங்க ஐயா, என்னங்க ஐயா பண்ணணும்? அந்த ஆத்துக்கு அந்தல்ல இருக்கிற ஊரை தனி தொகுதியா பிரிச்சுட்டாங்கல்ல? ஆமாங்க ஐயா. நீயும் உங்க அண்ணன் கூட போட்டி போட்டு ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டு இருக்க. நீ வேணா ஒண்ணு பண்ணு, ஆத்துக்கு அந்த பக்கம் போய் நீ நில்லு, இந்த பக்கம் உங்க அண்ணன் நிக்கட்டும், 2 பேருமே ஜெயிப்பீங்கல்ல. ஐயா, ஆத்துக்கு அந்த பக்கம் எனக்கு எப்படியா செல்வாக்கு இருக்கும்?
மூத்தவருக்கு தான் அதெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் போயிருச்சியா? என்ன பேசுற நீ? ஒரு தடவை அந்த கரிகாலனுக்கு உதவி செஞ்சில்ல, அதை வச்சு பேசிப்பாரு. ஐயா, உதவி ஒரு தடவை தான் செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த உதவியை நீங்க பலமுறை பயன்படுத்திட்டீங்க. கண்டிப்பா கரிகாலன் இதை கொத்துக்க மாட்டான். நம்மளால அங்கேயெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது. அப்போ உன்னால முடியாட்டி பரவாயில்ல, உன் சார்பா எவனாவது நிக்கவே, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனை எப்படியாவது அங்க ஜெயிக்க வைப்போம். என்ன சொல்ற? ஐயா, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. சொல்லுப்பா. சத்தியமா நீங்க அந்த தொகுதியில ஜெயிக்கணும், இன்னொரு தொகுதியிலையும் சீட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அங்க உங்க ஆளை நிக்க வைக்கிறதுக்கான காரணம் கரிகாலனை வீழ்த்திருக்கா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தவறான முடிவு உங்களது. கரிகாலனை அழிக்க நீங்க அங்க இன்னொருத்தனை இறக்குனீங்கன்னா கண்டிப்பா கரிகாலன் அவனையும் கொள்வான். நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து தரணும் போன் கட்டாக என்னண்ணா மேலிடத்துல இருந்து என்ன சொன்னாங்க? போன வச்சுட்டாண்டா. என்னென்ன சொன்னாரு? நம்மளை போய் ஆத்த கடந்து தொகுதியில் நிக்க சொன்னார்ரா. முதல்ல அவனுக்கு நம்ம மேல கொலவெறியில் இருக்கிறானுங்க. இதுல நம்ம போய் எப்படின்னா, இதத்தான் அவருக்கு தெளிவா புரியுற மாதிரி சொன்னேன். அவங்களும் உசுறு விட்டுருக்குறாங்களாடா. கோமெல்லாம் இருக்க தானே செய்யும். இருந்தாலும் அந்த சொக்கநாதன், அதான் அந்த கரிகாலன் ஊருக்குள்ள சொல்லி திரியிறானே, அவன் பண்ண தப்பு தானே. ஆமாண்ணே, மேலிடத்துல இருந்து கொண்டிருக்க கூடாது. ஏன்னா அப்படி பார்த்தா மேலிடத்துல இருந்து வந்தவனுங்க அவனுக்கு ஆளுகளை கொண்டானுங்க. உசுறுன்னு பார்த்தா ஒண்ணு தானே. மேலிடத்துல இருந்து வந்த உசுறுனா என்ன, கீழிடத்துல இருந்து இருந்தா என்ன? டேய் அண்ணா, எவனை கொஞ்ச நாளைக்கு வெளியெல்லாம் போக வேண்டாம், மேல வேற பகிச்சுக்கிட்டோம், அமைதியா இருங்க. சரிங்க அப்படின்னு சின்னவர் சொல்லிட்டு போக, அதே மற்றொரு முனையில ஆத்த கடந்திருந்த ஊரு. கரிகாலா, போலீஸ் ஊருக்குள்ள வந்து விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளும் எவ்வளவு நாள் தான் இந்த ஊருக்குள்ள மறைஞ்சிட்டே இருக்க முடியும்? நம்ம வேணா ஊரை விட்டு வெளியே போயிடலாமா? நம்ம ஊரை விட்டு வெளியே போனா மொட்டை சாமி கும்பிடுறவனுக்கு அதுவே பெரிய வாய்ப்பா போயிடும். அப்ப என்ன சொக்கநாதா பண்றது? போலீஸ் விசாரணை பண்ணிட்டே இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் நம்மளை பிடிக்க முடியும். சொக்கா, என்ன மொட்டை சாமி கும்பிடுறவங்களோட தலைமை இறந்துட்டான். நல்லா சொல்ற? ஆமா, இறந்து 4 நாள் ஆச்சா. நியூஸ் எதுவும் அவ்வளவா எதுவும் வெளியே வரல. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டாங்களாம். இப்போ புதுசா ராணான்னு ஒருத்தன் தலைவனா இருக்கான். சரி, அவன் மட்டும் என்ன பண்ண போறான்? இல்ல ராணா உன்னை பாக்கணும்னு விருப்பப்படுறானா? என்னையா? ஆமா, வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. என்ன சொக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? அவன் ஏதோ கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தனியா போற? அவனை பாக்குறதுக்கு தனியா தானே வந்தாகணும். அப்புறம் ஆனா இங்க இருக்கிற இங்க நிலவரம் இப்போ ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னா ராணாவை நம்ம சந்திச்சு பேசிதான் ஆகணும். ராணாவை சந்திக்க வரேன்னு சொல்லு. அடுத்து தரணும், ராணாவும் சொக்கநாதனும் ஒரு காட்டுக்குள்ள சந்திச்சுட்டாங்க. சொக்கநாதன் உன்னை சின்ன வயசுல பார்த்தது உண்டு. ஸ்கூல் படிக்கும்போது நான் உன்னோட சீனியர். ஓ, எனக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, உனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அதெல்லாம் சரியாவே இருக்குல்ல? சொல்லுங்க, என்ன விஷயம்? இது நம்ம ஊர். எவனோ ஒருத்தர் வெளியே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆட்டம் கட்டிட்டு இருந்தானுங்க. அதை நம்ம சகிச்சுக்கிட்டோம். இப்போ அப்பப்ப போலீஸுங்கிற பேர்ல எவனவனா உள்ள வரான், விசாரணை பண்றான். வீட்டுல பெண்கள் குழந்தைகள்லாம் எப்படி பயம் இல்லாம இருக்கிறது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் போய் சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களா? நீ இங்க இருக்கிற மக்களுக்கு தலைவன் ஆயிட்ட, அதனால ஒன்ன நான் போய் சரண்டர் ஆக சொல்ல. நீ செஞ்ச தப்புக்கு வேற யாராவது சரண்டர் ஆக சொல்ல. போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வர்றத நிறுத்த சொல்லு. மொட்டை சாமி கும்பிடுற எங்க கிட்ட இருந்து, எங்களுடைய ஆட்கள் கிட்ட இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. முன்னாடியே மேலிடத்துல இருந்து வந்த ஆள்களும் இப்ப வர்ற போலீஸ் ஆட்களும் நம்ம ஊரை சிறைச்சிட்டாங்க. இதுல பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீங்களும். இப்ப நம்மளுடைய ஊரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும்னா முதல்ல வெளியே இருந்து எவனும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. இப்ப தனி தொகுதியா வேற கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா பெரியவரும் சின்னவரும் யாராவது ஒருத்தங்க உள்ள இறங்கணும்னு நினைப்பாங்க. அதை விடக்கூடாது. இத்தனையும் நடக்கணும்னா நீயும் நானும் முதல்ல சண்டை போடாம இருக்கணும். சரி, என் சைடு இருந்து எந்த தாக்குதலும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா மொட்டை சாமி கும்பிடுறேன், நான் பாத்துக்கிறேன். கை மீறி எதுவும் போகாது. சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம் சொல்லு. இது ஒரு சின்ன விழா மாதிரி ஏற்படுத்தி நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறத மக்களுக்கு சொல்லிடுவோம். இது மத்தவங்க சண்டை போடுறதையும் குறைக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொக்கநாதன் அங்கிருந்து வெளியே வந்து அவனுடைய குழு கிட்ட பேசினான். ஆனா இவ்வளவு நல்லவனா என்ன? அதுவும் மொட்டை சாமி கும்பிடுறவன்ல ஒருத்தன் நல்லவன் இருக்கிறானா? சண்டையெல்லாம் வேணான்னு சொல்றான். பரவாயில்லையே, சத்தியமா ராணா உண்மையை தான் சொல்லியிருந்தானா? இது வரவேற்கத்தக்கதானே. என்ன சொக்கா, நீ மட்டும் யோசனையாவே இருக்க? ராணா உண்மையை சொன்னானா பொய் சொன்னானான்னு தெரியல. ஆனா இப்ப நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ அதை தான் சொல்லியிருக்கான். கொஞ்ச நாட்கள் எந்த சண்டையும் வேண்டாம். ஆனா அதே சமயம் மொட்டை சாமி கும்பிடுறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்கிறத நம்மளால நம்ப முடியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதே நேரத்தை நம்மளும் பயன்படுத்தி நம்மளோட ஆயுதங்கள், நம்மளுடைய படைபலங்களையும் அதிகப்படுத்தணும். சண்டை செய்ய போறதில்ல, ஆனா படைய உருவாக்கும். புரியுதா? புரியுது சொக்கநாதா, கண்டிப்பா செஞ்சிருவோம். ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. பணம் முதல்ல கோயில் உண்டிலாம் உடச்சு திருடணும். இப்ப எங்க போய் திருடுறது? நம்ம பிரச்சனை யாராவது கிட்ட சொல்லி பணம் கேட்க முடியுமா? நம்மளை பத்தி
இப்படி ஒரு ஆளுங்க இருக்கிறாங்கன்னு வெளியே சொல்றதுக்கான கம்யூனிகேஷனே கட் பண்ணி விட்டானுங்க. நம்மளை பத்தி யாருக்கு என்ன தெரிய போகுது? சொக்கா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, ஆனா அதுக்கு நீ ஒத்துக்கணும். அடுத்த தருணம் சொக்கன் அவனை பார்க்க 2 நாட்கள் கழித்து நள்ளிரவு நேரம். கூப்பிடு. ஐயா, ஐயா. யாருப்பா இந்நேரத்துல? ஐயா வணக்கங்க. யாரு நீங்க? உள்ள சின்னவர் இல்லையா? சின்னவர் இருக்காரு. யாரு நீங்க? அடுத்த தருணம் சொக்கநாதன் முன்னாடி வர. சொக்கநாதா, நீங்க எங்க? சத்தம் போடாதீங்க, சின்னவரை பார்க்க. துப்பாக்கி எது? எதுவும் இல்ல, ஒரு நிமிஷம் நான் கேட்டு வந்துடுறேன். டேய் வாடகை, தூங்காதரேன், எந்திரா, பாத்துக்கலாம் அவனுங்களா. அண்ணா அண்ணா. என்னடா அண்ணா எந்திரிங்கண்ணா. என்னடா அதுக்குள்ள விழுந்துருச்சு? விழிக்கலண்ணா. சொக்கநாதன் வந்திருக்கானே. சொக்கநாதனா? ஆமாண்ணே. யாரும் பார்க்கல. உள்ள வர சொல்ல. என்னண்ணே உள்ள வர சொல்றீங்க? அவனை கூட சேர்த்துக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிருண்ணே. உள்ள வர சொல்றான். சரிண்ணா. டேய் பாப்பா, வா உள்ள போங்க. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. டேய் அண்ணா 2 சூப்பு போட்டு எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. போய் போட்டு எடுத்துட்டு வா. என்ன சொக்கநாதா இல்ல கரிகாலன்னு சொல்லணுமா? சொல்லு. என்ன பார்க்க வந்திருக்க? அந்த மேலிடத்துல இருந்து அதிகாரி உங்க ஊருக்குள்ள வந்ததுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் நினைச்சிட்டு வந்தியோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சொல்லு. மொட்டைசாமி கும்பிடுறவங்களும் நாங்களும் ஒரு சமரசம் பேசியிருக்கோம். அப்படியா? ஆமா, இனிமேல் சண்டை கட்ட போறது இல்லைன்னு. பழங்காலமா எங்க அண்ணன் இதைத்தானே வந்து தலையால் அடிச்சுக்கிட்டேன். அப்ப அமைதியா இருந்திருக்கலாம்ல. 2 பேருக்கும் வழி நடத்தினவங்க இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தலைவனையே குத்தம் சொல்ற ஊர் இல்லையா? சூப்பர் குடுறா. இல்ல பரவாயில்ல. ஆட மயக்க மருந்தெல்லாம் கலக்கல. கொடி நல்லா குளிருக்கு அதமா இருக்கு. நன்றி. இப்ப என்ன அர்த்தராத்திரில என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? அண்ணா உங்களுக்கு சூப்பு கொஞ்சமா கொண்டு வா. சரிண்ணா. என்னப்பா அர்த்தராத்திரில என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? என்ன விஷயம்? மொட்டைசாமி கும்பிட்றவங்க மறுபடியும் நம்ம மக்களை எப்ப தாக்குவாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. சரி, இந்த இழப்பட்ட காலகட்டத்தில் எங்களுடைய படைபலங்களையும் எங்களுடைய ஆட்களுக்கு ஆயுத பயிற்சிகளும் நிறைய தரணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்களை எல்லாம் கட்ட போறோம். அடே அப்பா. அப்புறம் அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கும் அது இதுன்னு பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சரி, இதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கேட்டா கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன அரெஸ்ட் பண்ற வரைக்கும் கண்டிப்பா இந்த ஊரை மதிக்க கூட மாட்டாங்க. ஊருக்கே யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா இன்னொருத்தனை போய் சரண்டரா சொல்லியிருக்கேன். சரி, இப்போ மத்தியத்துல இருந்து உங்களுக்கு பணம் வராது. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களால முடிஞ்சா எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எவ்வளவு பணம் வேணும்? கண்டிப்பா ஒரு 50 லட்சம் அது தேவைப்படும். உங்களை நம்பி நான் 50 லட்சம் எதுக்கடா தரணும்? எனக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது? எங்களுடைய இடத்த தனி தொகுதியா பிரிச்சுட்டாங்க. நீங்க அங்க வந்து நிக்கலாம். உங்களை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். மொட்டைசாமி கும்பிட்றவனுங்க எனக்கு ஓட்டு போடுவானுங்களா? அவனுக்கு கிட்ட ஓட்டு எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? சக்கனாதா, பேசாம நீயே எலெக்ஷன்ல நின்றுலாமே. பயங்கரமா பேசுற. அதெல்லாம் என்னால கையாள முடியாது. சரி, பின்னாடி மாட்டுக்கொட்டை இருக்கோ, அதுல ஒரு கண்ணுக்குட்டி பை இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. அடுத்து தரணும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க. ஏய் அண்ணா போய் மாட்டு பை எடுத்து கொடுறேன். சரிண்ணா. இந்தாங்க, வாங்க, இப்படி வாங்க. இந்தாங்க. இது என்னது? கண்ணுக்குட்டி தோளால செய்யப்பட்ட ஒரு பைய. இதுல பணம் இருக்கும். 2 எடுத்துட்டு போங்க. இந்தா. ஆமா, 50 லட்சம் இருக்கும். 2 எடுத்துட்டு போங்க. நாங்க 50 லட்சம் தானே கேட்டோம். பரவாயில்ல, ஐயா தான் 2 எடுத்து கொடுக்க சொன்னாரு. மொத்தம் 1 கோடி ரூபாய் இருக்கு. போயிட்டு வாங்க. அடுத்து தரணும் சொக்கநாதன். இதெல்லாம் பரவாயில்ல, வாங்கிக்கலாம். நம்மளுக்கு இப்ப தேவை. பணத்தை எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்த சொக்கநாதன் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் வெளியே வாங்க ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கூடங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதெல்லாம் மொட்டைசாமி கும்பிட்டு இருக்கிறவங்க காதலியும் விலக ஆரம்பிச்சது. அவனுங்க எப்பறம் இத்தனையும் பண்றானுங்க தெரியலண்ணே. எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியல. அத்தனையும் அவன் இருக்கிறானுங்க. பேசாம அவனுங்கள அவனுங்களோட சண்டையெல்லாம் போட தேவையில்லை. அவனுங்க நம்ம கிட்ட ஒன்னும் சண்டை போடல. இல்ல சண்டை போடல, ஆனா முன்னாடி வளர்றானு இல்லண்ணே. பத்து எரியுது. அமைதியா நம்மளுக்கு ஒரு காலம் வரும், பாத்துக்கலாம். என்னடா இப்படி சொல்றாரு அண்ணா? ஏய் விடுறா. இப்ப நம்ம சண்டை கட்டிக்கிட்டோம்னா வெளியே இருந்துதான் ஆளுக்கு வரானுங்க. அவனுங்க வந்து அவனுங்களே அடிக்கிறானுங்க, நம்மளே அடிக்கிறானுங்க. பேசாம அமைதியா இருந்துருவோம். சொக்கநாதா 2 போட்டு வாங்கலான் இருக்கோம். எதுக்கு? ஆட்ட கறந்து போருக்கு. ஏன் படிசல்ல போக முடியலையா? பா நம்மளுக்கு இருந்ததுன்னா நாளைக்கு சண்டை போடுறதுக்கெல்லாம் உதவும்ல. அப்ப 5 வாங்க. சரி, ஓகே. இப்படியே காலங்கள் கழிந்து போக மேலிடத்திலிருந்து பெரியவருக்கு போன் வந்துச்சு. ஐயா சொல்லுங்க ஐயா. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா. என்னோட மகனை கொன்னவனா அப்படியே விட்டுட்டீங்கல்ல ஐயா? என்னங்க ஐயா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க தான் இப்போதைக்கு வேண்டாம் அமைதியா இருன்னு சொன்னீங்களே. அப்போ நீ எனக்கு உண்மையா தான் இருக்கிறியா? ஆமாங்க ஐயா, சின்னவருக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்குது. நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேங்க ஐயா. நீயும் போய் சொல்றியா? இல்ல நீயும் நாங்க ஐயா. நான் உண்மைதாங்க ஐயா சொல்றேன். என்னங்க ஐயா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆனா உங்க வீட்டு சின்னவன் துரோகம் பண்ணிட்டானே. என்னங்க ஐயா சொல்றீங்க? உள்ள இருந்து விசாரிச்சதுல உங்க வீட்டு
சின்னவன் அந்த சொக்கநாதனுக்கு பணம் கொடுத்துருக்கான். அதை வச்சுட்டு அவன் அங்க ஸ்கூலை கட்டுறது, ஓட்டு வாங்குறது, மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கறது, வீடு கட்டுறதுன்னு அவன் பண்ணிட்டு கிடக்குறான். என்ன நடக்குது ஐயா? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஐயா. உன்னையெல்லாம் பக்கத்து வீடு அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. நான் மத்தியத்துல உட்காந்துருக்கேன், எனக்கு வருது நியூஸ். உன்னையெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல ஐயா. அது மட்டும் உண்மைனா நான் அவனை போய் கண்டிக்கிறேங்க ஐயா. என்ன பண்ற? கண்டிக்கிறேங்க ஐயா. கண்டிக்கவெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, அது போதும். கொஞ்ச நேரம் அமைதியாங்கன்னாங்க ஐயா? என்னங்க ஐயா சொல்றீங்க? உன் கட்சியில ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்துருக்கோம், அவன் பண்ண வேண்டியதை பண்ணிடுவான், நீ அமைதியாரு. ஐயா, சின்னவனை ஏதாவது பண்ண போறீங்களா? ஏன், உனக்கு வலிக்குதா? இதை நீங்க என்கிட்ட சொல்லாமே பண்ணிருக்கலாங்க ஐயா, நான் வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் மௌனமா போய் ஒரு நாட்காலியில உட்கார ஒருத்தன் சின்னவருடைய வீட்டுக்குள்ள போனான். வாடா, என்னடா பெரியவர் வீட்டுல இருந்து ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? அண்ணே, எனக்கு கல்யாணம்ண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. என்னடா ஒண்ணு பார்த்தது எதுவுமே நியூஸ்? ஏன்டா உங்களுக்கு ஏதாவது வந்துச்சாடா? எதுவும் வரலண்ணே. இல்லண்ணே, காதல் திருமணம்ண்ணே. கைய குர்றா. ஒன்னு எந்த ஊரு? இங்கதானே, பக்கத்து ஊர் தான். சரி சரி, டேய் ஒரு 10,000 ரூபா எடுத்துட்டு அண்ணே. எடுத்துட்டு வாடா, நம்ம பையன் தானே. இப்போதைக்கு இதை வச்சுட்டு கல்யாண வேலையெல்லாம் பாரு, அப்புறம் மொய்யா நாம ஏதாவது செஞ்சு விட்டுருவோம். சரியாடா? சரிண்ணே. அண்ணே, மத்தியத்தில் இருக்கிறவரோட சின்னவர், ஆமா, அவர் அந்த சொக்கநாதன் கழுத்திலேயே வெட்டிட்டார். அதெல்லாம் முடிஞ்ச கதடா, விட்றா. அதனால உங்களை கழுத்திலேயே சுட சொன்னாங்க. என்ன அப்படிங்கிறக்குள்ள சின்னவரோட கழுத்தை பார்த்து அவன் சுட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே ஓட, பின்னாடியே எல்லாரும் ஓட, அங்க துப்பாக்கி சத்தத்தை கேட்டு மக்களும் அங்க கூட வெளியே ஓடி போனவன் கரிகாலன் வாழ்க, சொக்கநாதன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இதையெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சின்னவர் அப்படியே கண்ணை மூடினாரு. இன்னொரு இடத்துல இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் அமைதியா நாட்காலியில சாஞ்சாரு. இந்த செய்தி கரிகாலனுக்கு போய் சேர, என்ன சொக்கநாதா, சின்னவர் இறந்துட்டாரா? நம்ம போய் எல்லாம் பார்க்க முடியாது, அவரை கொண்டவன் உன் பேரை சொல்லிட்டு தான் ஓடி இருக்கானா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோவமா இருக்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ணலையாடா? அது சின்னவருக்கு கூட தெரிஞ்சிருக்கும், ஆனா எவன் இப்படி பண்ணான்னு தெரியல. இப்போதைக்கு நீ இங்க பதுங்கி இருக்கிறது தான் நல்லது. காலையில இருந்து சின்னவரோட ஆட்கள் கொஞ்சம் பேர் நம்ம ஊருக்குள்ள வந்து உன்னை பத்தி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சில பேர்கிட்ட அடிதடின்னு சண்டையெல்லாம் போயிருச்சு. அக்கா, அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்காத, கிளம்பு. எங்க ஒரு அப்போ சொல்றீங்க? வந்தவன் உன் பேரை சொல்லிட்டு ஓடிட்டான். இப்ப போலீஸ் எல்லாம் ஊருக்குள்ள வரப்போதான், உன்னை தேட போதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் போலீஸும் அவங்க ஆட்களும் இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்க. இதே ஒரு காரணம் காட்டி அவங்க வருவாங்க. தயவுசெய்து எங்கேயாவது போயிடு, நீ அவங்க கிட்ட பிடிபடக்கூடாது. முன்னாடி ஓடிட்டு இருந்தோம், பயந்தா ஓடணும். நம்ம கிட்ட அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஆயுதங்கள் இல்லாம ஓடணும். இப்ப எதுக்குடா ஓடணும்? எவன் வர்றான் நானும் பாக்குறேன், வாங்கடா. அடுத்த தருணம் ஊருக்கு வெளியே இருந்த ஆட்களும் வர, இங்கிருந்து சொக்கநாதனும் அவனுடைய தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சான். பல போலீசார் இறந்து போனாங்க. வீண் பழியை சுமந்துட்டு இருந்த சொக்கநாதன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒருவேளை சொக்கன் நிஜமாலுமே சின்னவரை கொண்டிருக்க கூடுன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. மக்களிடம் இருந்து வெறுப்பை சம்பாரிச்சான் சொக்கநாதன். உண்மை தெரிஞ்சவங்க அமைதியாவே இருந்தாங்க, உண்மையை வெளியே சொல்லாம. இந்த தருணத்துல மொட்டைசாமி கும்பிடுறவங்க சொக்கநாதன் மீதும் சொக்கநாதனுடைய ஆட்கள் மீதும் தாக்குதலை நடத்தலாம்னு சொன்னாங்க. ஆனா முன்னாடி போட்டிருந்த ஒப்பந்தத்தின்படி ராணா சண்டையிட மறுத்துட்டான். இந்த சமயத்துல வெளியிருந்த ஆட்களும் வந்து சொக்கநாதனுடைய கேங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம தலைவர் ராணா ஒரு கட்டளை இட்டா போதும், நம்ம திருப்பி சொக்கநாதனை அடிச்சோம்னா அவன் இந்த பக்கம் ஒரு குண்டு இந்த பக்கம் ஒரு குண்டுன்னு திரும்ப திரும்ப சுட்டுட்டு இருப்பான். கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அவன் மாட்டிடுவான். ஆனா நம்ம தலைவர் ராணாக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. கேட்டா அவன்கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன நீங்க தலைவனாக்குனீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்தவங்க திரும்பி பார்க்க ஒரு அறைக்குள்ள ஒரு புதிய உருவம் ஒண்ணு வந்து நின்னுச்சு. அரச குச்சே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்ப வந்த? எங்க அண்ணன் ராணா எப்படி இருக்கான்? உங்க பெரியப்பா பையன் தானே, நல்லாதான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் ஆட்சி பண்றாரு. தலைவர் நல்லா பாத்துக்கிறாரு. எதிரிகளை பார்த்துட்டு சும்மா போறதெல்லாம் அமைதியான வாழ்க்கையாடா. எங்க அண்ணனை நாளைக்கே கொண்டுடலாம். என்னது, கொல்ல போறியா? சரி, அவனை தட்டி அமைதியா உட்கார வச்சிடலாம். ஆனா நீங்க எல்லாரும் என்ன தலைவனாக்குங்க. சொக்கநாதனை நான் முடிச்சு காட்டுறேன். அரச குச்சா, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. காலங்காலமா எரிஞ்சிட்டு இருந்த விஷயம் இப்பதான் 2-3 வருஷமா அமைதியா இருக்கு. நீ என்ன புதுசா வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணுங்கிற? என்ன அவனுல பாத்துட்டே இருக்க போறீங்களா? அவனுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டானுங்கன்னு பாத்தியா? ஸ்கூல் கட்டிட்டானுங்க, அவங்களுக்கு வேணுங்கிற வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஓட்டு வாங்கிட்டானுங்க. நீங்களா என்னடா பண்ணீங்க? அப்படியே தானடா இருக்கிறீங்க. அந்த ராணாவை நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வேலை கேட்காதுடா, ஒண்ணுமே வேலை கேட்காது. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கடா, கண்டிப்பா
நடக்கும். அடுத்த தருணம் ராணாவையும் கொன்னுட்டு அரச குச்சே தலைவனானா. சொக்கநாதனுக்கும் இந்த செய்தி வர ராணா எப்படி இறந்தானா அதெல்லாம் தெரியல. இவனுக்கு தான் எவன் செத்தாலும் சொல்லவே மாட்டேறானுங்களே. 4 நாள் கழிச்சுதான் சொல்றானுங்க. இப்ப யாரு தலைமை பொறுப்புல இருக்கிறது? அவனோட சித்தப்பா மையா அரசு குச்சே. அரசு குச்சனா? ஆமா, அவன் தான் வந்திருக்கான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்டா. என்ன பேச்சுவார்த்தை? முன்னாடி இருந்தவங்க அண்ணன் ராணா எந்த சண்டையும் வேணான்னு சொல்லி பேச்சுவார்த்தை இருந்ததுல, அதை நம்ம கொஞ்சம் பேசுவோம். அவனுக்கு இப்பதான் தலைவனாயிருக்கான். நம்ம இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பார்ப்போம். இவனை அடிச்சு விரட்டிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போய் பேசுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தவங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க யாரும் எதிர்பாராத வண்ணம் ஊருக்குள்ளேயும் ஒரு தாக்குதல் நடந்தது. இந்த சமயம் மோட்டசாமி கும்பிடுறவங்க நிறைய பேர் வந்து ஊருக்குள்ள தாக்குதல் நடத்திட்டு பின்னாடி ஓடி போனாங்க. இத சொக்கநாதனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்மளுடைய 2ஆம் படை தயார் நிலையில் தானே இருக்கு. தயார் நிலையில் தான் இருக்கு. அவங்கள போய் தெற்கு பகுதியில காவலுக்கு நிக்க சொல்லுங்க. மோட்டசாமி கும்பிடுற எவன் வந்தாலும் சுட்டுக் கொள்ளுங்க. ஆனா நம்ம மறுபடியும் போர் செய்யறோம்னு நினைச்சா மத்தியத்துல இருந்து இன்னும் பெரும்படையா இறக்குவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளால இருக்க முடியாது. அவன் நம்மளை அடிச்சிருக்கான். நம்ம திருப்பி அடிக்கலனா சரியா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அங்க நடந்துட்டு இருந்த சண்டை 2 தரப்பினருக்கும் ஒரு போர் மாதிரி உருவாச்சு. மத்தியத்துல இருந்து ஆட்கள் இறக்குனாங்க. பெரியவர், ஐயா அடுத்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும்னா கரிகாலனை எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா கரிகாலனுக்கு இங்க கெட்ட பேரு கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறீங்க? உண்ணாவிரதம். ஐயா என்ன சொல்றீங்க? உண்ணாவிரதமா? ஆமா, போற நிறுத்திருக்கு. இவனுங்களோட சண்டையை நிறுத்திருக்கு. நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு அறிவிக்க விட. சரிங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல தான் அரச குச்சே ஒரு இடத்துக்கு போயிருந்தான். அரச குச்சே, என்ன விஷயம்? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா எங்க ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு? தெரியும், மத்தியத்துல நம்ம ஆட்சி தான். ஆனா நம்ம இங்க ஜெயிக்கிற மாதிரி இல்லையே. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஆனா நீங்க 13 பேரு எனக்கு உதவி பண்ணணும். நாங்க 13 பேர் உனக்கு என்ன உதவி பண்ணோம்? சொக்கநாதனோட கதையை முடிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணும். என்னது சொக்கநாதனா? என்னடா சொல்றேன்? வைத்தியங்கிற பிடிச்சிச்சா? ஏன் அவன் பேரை சொன்னாவே அலறீங்க? இத பாரு, சொக்கநாதனை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசாம வேற யாராவது போய் பாரு. உங்களால முடியாட்டி விட்டுருங்க. அடுத்த தருணம் பின்னாடி இருந்து I'm from Central Force. சொல்லுங்க. நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். இன் ஷார்ட், உன்னை வேவு பார்க்க தான் அனுப்புனாங்க. பட் உனக்கு ஆஃபர் கொடுக்கறதுக்கு மத்தியத்தில் தயாரா இருக்காங்க. உதவி பண்ணுவாங்களா இல்ல ஏமாத்துவாங்களா? கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த 13 பேரையும் உனக்கு உதவி பண்ண சொல்றேன். அப்ப தாக்குதல் இன்னும் ஆரம்பிக்கணும். பயங்கரமா நடத்தணும். மறுபடியும் ஊருக்குள்ள தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்க சொக்கநாதனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தடுக்க ஆரம்பிச்சான். பெரும்படை வந்து இறங்கிட்டே இருக்க சொக்கநாதனுடைய குழுவில இருந்து பல பேர் இறந்தும் போனாங்க. வழி நடத்த ஆள் இல்லாம சிதஞ்சு ஓடுனாங்க. கடைசியா ஒரு இடத்துல சொக்கநாதனை கைதும் பண்ணாங்க. அடுத்த நாள் பெரியவனா நீ பெரியவனா? விடுங்கடா, நைட்டு ஃபுல்லா அவனை அடிச்சுட்டு கிடக்குறீங்க. அரசு குச்சை வந்துட்டாங்க. மேலிடத்துக்கிட்ட பேசிட்டேன். இவனை புடிச்சிட்டோன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? இவனை என்ன பண்ணுமோ பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இவனை கொன்னுட்டு இவனுடைய பணத்தை ஊர்வலமா எடுத்துட்டு போயிருவோம். என்ன அரசு குச்சை சொல்றது? வேணாம். என்ன சொல்ற? இவனை கொன்னோ அல்லது இவனோட உயிரோட விட்டம்னு வைய, அது சரி வராது. என்ன சொல்ற? கொல்லவும் கூடாதுங்கிற, உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்ற? இவனோட ஒரு முடி கிடைச்சா கூட இவன் பின்னாடி இருக்கிற மக்கள் இவனுக்கு ஒரு கோயிலை கட்டிடுவானுங்க. நாளைக்கு இவன் பேரை சொல்லிட்டு இன்னொருத்தன் வருவான். இவனுக்காகன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வருவான். சொக்கநாதன் வழியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வருவான். பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு ஆட்கள் வருவானுங்க. அதெல்லாம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. இவன் ஒருத்தனை கொன்னா முடிகிற கதையாடா இது? அப்போ என்ன அரசு குச்சை சொல்ற? இவனை கொன்றுங்க. என்னப்பா விளையாண்டு இருக்கியா நீ? சொக்கநாதா, நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? இப்ப புரியுது. கூட இருக்கிறவனை எல்லாம் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கானுங்க. முன்னாடி இருக்கிற எதிரிக்கு கூட தெரியுது நான் என்ன யோசிக்கிறேன்னு. அவனே சொல்லுவான். சொல்லு சொக்கநாதா. இல்ல கரிகாலன். சொல்லுங்க கரிகாலன். என்ன கொன்னீங்கன்னா மக்கள் என் பேரை சொல்லிட்டு மறுபடியும் ஆயுதத்தை எடுத்து உங்களை அழிக்க முன் வருவாங்க. அதுதான் என்ன கொல்லாம அப்படியே விட்டீங்கனாலும் நான் மக்களை கூட்டிட்டு வந்து உங்களை அழிப்பேன். பாத்தியா, இதுக்கு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னு மனசுக்குள்ள தோணுதா? தோணுது. என்ன 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 சொல்லு 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 பார்க்கலாம். என்ன கொன்றுவ? கரெக்டு. அடுத்தது, ஆனா நான் செத்துட்டேன்னு வெளி உலகத்துக்கு நீ சொல்ல மாட்டேன். ஆடே அப்பா. அப்புறம் வெளியே இருக்கிற மக்கள் போன சொக்கநாதன் திரும்ப வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த தலைவனை தேட மாட்டாங்க. அது புரியுதாடா உங்களுக்கு? இப்போதானே புரியுது.
இவனை கொன்னுட்டு இவன் உயிரோட எங்கோ தப்பிச்சு ஓடிட்டான்னு ஒரு கதையை கட்டிட்டான்னு வையேன், எவனும் முன்னாடி நம்மள மறுபடியும் அடிக்க வரமாட்டான். சொக்கநாதன் ஒருத்தன் இருந்தா அவனே இவங்களை தொடர்க்கு பயந்துட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னொரு நாள் வருவான்னு நினைச்சிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருவானுங்க இந்த ஊருக்காரனுக்கு. இவனை கொல்லுங்கடா. அடுத்து தருணம் ஒரு குடிசைக்குள்ள 4-5 புல்லட் சத்தம் கேட்க சொக்கநாதன் அவனுடைய இறுதி மூச்சையும் இழுத்து விட்டான். சொக்கநாதனும் இறந்து போனான். அண்ணா முடிஞ்சுண்ணே, இவனை நைட்டா கொண்டு போய் ஆத்தோரமா எரிச்சு ஆத்துல கரைச்சிருங்க. சரிண்ணா, நம்மளோட ஆட்கள் 4 பேரையும் கொண்டு போடுங்க. அண்ணா நம்மளோட ஆட்களையா? கொல்லுங்கடா, இவங்களையெல்லாம் கொண்டுட்டு தான் இவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டணும். அதே 2 நாட்கள் கழித்து சொக்கநாதன் எங்கேயோ ஓடி போயிட்டான். உங்களை எல்லாம் இங்க அடகு வச்சுட்டு அவன் திரும்ப வருவான்னு நினைக்கிறீங்க? அவன் பின்னாடி நீங்க போனதுதான் தப்பு. என்ன சொல்றீங்க? சொக்கநாதன் கண்டிப்பா வருவாரா? வரட்டும், வர்ற வரைக்கும் காத்துட்டு இருங்க. இப்ப 8 மாசம் உட்காந்துருந்தீங்களே, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருங்க. வருவானா இல்லையா நானும் பாக்குறேன். எங்களை கண்டு அவன் பயந்துட்டான். யாரு? எங்க சொக்கநாதன் உங்களை பார்த்து பயந்தாரா? வருவார் அவரு. நானும் பாக்குறேன் எப்படி வருவாருன்னு. இதோ ஆத்த பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரச குச்சி அந்த இடத்த விட்டு போக எல்லாரும் அந்த ஆத்து கரையோரமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. குமரியில் பிறந்து ஆண்டியன் மடித்த வந்தவளே, எம்மை ஈன்றெடுத்த ஈழத்தாய் தமிழே. கரிகாலன் தலைமை ஏற்று சோழ புலிகள் பாய்ந்த மாவீரர்கள், விடு புலிகள் சீரிய மாவீரர்கள், கடலோடு கரைந்த மாவீரர்கள், கோட்டைகள் பல எழுப்பிடவே, குற்றங்கள் பல அடித்திடவே, மீண்டு வா என் தாய் நிலமே, மீண்டும் ஒரு சரித்திரம் படைத்திடவே, மீண்டு வா என் தாய் நிலமே, மீண்டும் உன் சந்ததி வாழ்ந்திடவே. புலிக்கொடி ஏந்தி வந்தோம், தாய்க்குடி காக்க வந்தோம், கரும்புலியாய் உருமாறி பகைவரை அழிக்க வந்தோம், துரோகம் சூழ்ந்து நின்றோம், அதிகாரம் அடியில் நின்றோம், அடிமை சங்கிலி உடைத்து கனவை சுமந்து நின்றோம், மீண்டு வா என் தாய் நிலமே, மீண்டும் ஒரு சரித்திரம் படைத்திடவே, மீண்டு வா என் தாய் நிலமே, மீண்டும்
மண்ணின் சுவாசம் நாங்களே, மரபின் தீபம் நாங்களே. எரியும் கண்ணால் பார்த்தால் கூட எதிரி சாம்பலாய் போவானே. அழியாத சத்தியம் உள்ளது, வஞ்சகம் வலை வீசி நின்றது. வலிமை நெஞ்சத்தில் பிறந்தது. உறவுகள் அரணாய் நின்றது. படைகள் வீழ்ந்தன, உறவுகள் வீழ்ந்தன. கரிகாலன் வீழ்ந்தான் தாய் குடி விட்டு அகதி கொடி பிடித்தோ. வருவா கரிகாலன்.